ஒரு நிமிஷம் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக ஒரு தேவனுடைய பிள்ளை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்றத குறித்து ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாத சில பாவங்களிலிருந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை நாமே முயற்சி எடுத்துக்கிறதெல்லாம் அடுத்தது வேற. ஆனால் என்னன்னா, ஆண்டவருடைய பலன் இல்லாமல், கர்த்தருடைய பலன் இல்லாமல் ஒரு தேவ பிள்ளையினால அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நிறைய பேரை நம்ம இந்த குடிகாரர்களுக்கு இந்த குடியை நிறுத்துறதற்கு எப்படி அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு மனநல மருத்துவரிடத்துலையோ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு இருக்கிற அந்த யூனிட்ஸ்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு கேட்டால், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்களால் ஒரே டைமில் எல்லாம் விடுதலை ஆக முடியாது, அவங்க ஒரு 2 வருஷம் டைம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி இவ்வளோ குடிங்க, அடுத்த வாரத்தில் இவ்வளோ குறைச்சிக்குங்க, அடுத்த வாரத்தில் இவ்வளோ குறைச்சிக்குங்க அப்படின்னு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 சாக்லேட் அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணம் வரும்போது உடனே அந்த சாக்லேட்டை தூக்கி வாயில் போட்டுருங்க. இந்த மாதிரி குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு மனுஷன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 1 டே ப்ராசஸ் கிடையாது இது. நீ குடிக்க பழகினது 1 டே ப்ராசஸ் இல்லை. நீ இவ்வளோ பெரிய குடிகாரன் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்கிற. இத்தனை வருஷமா குடிச்சதை ஒரே நாளில் வெளியே கொண்டு வர முடியாது. அதனால இந்த ப்ராசஸ்ஸா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்கு நீ கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவ, உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. நிறைவான அந்த ஒளி அந்த மனுஷனுக்குள்ள வரும்போது அவ்வளவுதான். வந்த அடுத்த நிமிஷத்துல அது அந்த வாசனையே ஆகாது. அந்த ஏரியா பக்கமே நான் போக மாட்டேன். ஐயோ வேண்டாம், எப்படிப்பா நீ விட்ட, எவ்வளவு நாள்லப்பா விட்ட? ஒரே நாள் தாங்க, ஒரே நிமிஷங்க ஆண்டவர் என்னை சந்திச்சாரு, எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் ரெடி ஆயிட்டேன். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுடைய விடுதலைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. பாருங்க, சிலரெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு என்னென்னமோ பிரயாசம் எடுப்பாங்க, என்னென்னமோ பிரயாசம் எடுப்பாங்க. இந்த மாதிரி 100 நாள் ஜபம், இந்த 100 நாள் ஜபத்திற்கு கூட நிறைய பேர் கலந்துக்குவாங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த 100 நாள் ஜபத்துல வெறும் உட்கார்றதுனால அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணணும், அந்த காரியத்திற்காக மன்னிப்பு கேட்கணும், அந்த காரியத்திற்காக ஆண்டவரிடத்துல ஹெல்ப் கேட்கணும். வெறும் நான் என்னமோ 100 நாள் உபவாசம் இருந்துட்டேன், 100 நாள் வார்த்தையை கேட்டுட்டேன், அப்படி கிடையாது. உங்களுடைய பங்களிப்பு, நீங்க எந்த அளவிற்கு ஆண்டவரை இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நெருங்குகிறீர்களோ அதுதான் உங்களுடைய விடுதலையாய் மாறும். சிலரெல்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க கையை கிழிச்சுக்கிறாங்க, காலை தூக்கிட்டு எல்லாம் நிற்கிறவங்க இருக்கிறாங்க, மண்டையை கொண்டு போய் செவத்தில் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, என்னென்னமோ பிரயாசம் எடுக்கிறாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தரை நம்ம தேடாம, ஆண்டவருடைய உதவி இல்லாம, அவருடைய ஹெல்ப் இல்லாம நம்ம என்னதான் பிரயாசம் எடுத்தாலும், என்னதான் மனுஷனுடைய அறிவில் ஓடினாலும் நம்மளால கம்ப்ளீட்டா விடுதலையாக முடியாது. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நான் நம்புறேன், ஆண்டவர் விடுதலையாக்கினார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. கர்த்தருடைய ஒரே சந்திப்பு. அதனால இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க, அப்பா எனக்கு தெரியும் ஒரே வழி இருக்குது,
ஒரே வழி இருக்குது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, ஒரே ஒளி, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை அன்றி உங்களால் ஒருவராலும், என்னை அன்றி அவரை அன்றி நம்மால் ஒருவராலும் அந்த காரியத்தை செய்யவே முடியாது. அதனால வேதத்துல நிறைய நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவரிடத்துல திமிர்றதுனால, திணறதுனால, ஒப்பு கொடுக்கறதுனால, 10 நாள் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறதுனால, 4 நாள் உபவாசம் இருக்கிறதுனால, 2 மாசம் அந்த பக்கமே போக மாட்டேன்னு சொல்றதுனாலே அல்ல. யார் விடுதலை ஆக்கணும் அப்படின்னா குமாரன். மனுஷன் நம்மளை விடுதலை ஆக்குவான் கொஞ்ச நேரம், மனுஷன் நம்ம விடுதலை ஆக்குவான் கொஞ்சம் மணி நேரம், மனுஷன் நம்மளை தப்பு வைப்பான் ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவரிடத்துல கெஞ்சி கேட்டோம்னா முற்றிலுமான விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்துல எல்லாரும் எழுப்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதுவரையிலும் ஒருவேளை நீங்க விடுதலைக்கு ஆண்டவருடைய பக்கத்துல போகாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல ஒரு வாஞ்சையாய், ஒரு விசுவாசத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே எனக்கு வேற வழியே இல்லை. மருத்துவர்களால் அந்த மனுஷி எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ அதே போல இந்த அடிமைத்தனத்திலிருந்து வர்றதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்குற ஒரே ஒருவர் நீங்க மட்டும்தான். நீங்க என்ன விடுதலை ஆக்குவீர். ஆனால் குமாரன் என்னை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே உங்களை தவிர வேற யாரும் இல்லை. என்ன நீங்க மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். என்ன நீங்க மட்டும்தான் தூக்கி எடுக்க முடியும். எங்களை நீங்க மட்டும்தான் காப்பாற்ற முடியும். கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. ஹalleluya, 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 ஹalleluya. உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுக்கிற உம்முடைய கரத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. உங்க கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.